திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் 2ஆம் பகுதி பார்த்துட்டு இருக்கோம் திருமுறையில. இப்ப பார்க்க போறது திருவிடை மருதூர். ஓடே கலன் உண்பதும் ஊரிட பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழற்கீழ் வாடா முளை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடை மருதோ. திருவோடு ஏந்தி இல்லந்தோறும் பிச்சை எடுத்து உண்டும் இடுகாட்டை இருப்பிடமாக கொண்டு ஆலமர நிழலில் குருவாக இருப்பவன் இந்த இறைவன். அவன் உமையோடு இருப்பது இடைமருதே. தடம் கொண்டதொரு தாமரை பொன்முடி தன்மேல் குடம் கொண்டடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதொரு பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் இடைமருதோ. தாமரை பூவை திருமுடியில் சூட்டி திருமுடியின் மீது அபிஷேக தண்ணீரை ஏற்று மனமகிழ்ச்சி அடைந்து இடையில் பாம்பை கட்டிய பெருமான் இருப்பது இடைமருதே ஆகும். வெண்கோவன கொண்டொரு வெண்டலை ஏந்தி அங்கோவலை வளையாலை ஒரு பாகம் அமர்ந்து பொங்கா வரு காவேரி கோலக்கரைமேல் எங்கா நுரைகின்ற இடைமருதோ. மறையை கோவணமாக கட்டி கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு உமையை ஒரு பாகமாக கொண்டு இனிதாக இருக்கும் ஈசன் காவேரி நதி பொங்கி வரும் கரையின் மீது உறைவது இடைமருதே ஆகும். அந்தம் அறியாத அருங்கலம் உந்தி கந்தம் கமல் காவேரி கோலக்கரைமேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வோன் எந்துரை இருக்கின்ற இடைமருதே டோ. ஆதி அந்தம் அற்றவர் ஆடைகளை அணிகலன்களாக ஆடையாக தனது அலைகளால் அள்ளி கொண்டு வரும் காவேரியின் கரையில் விளங்குபவன். திருநீறு பூசிய முதல்வன் எம் தந்தை இவன் உறையும் இடம் இடைமருதே ஆகும். வாசம் கமிழ் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகுந்து தீண்டடியார் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி பொலிந்தழ காய ஈசன் உரைகின்ற இடைமருதி தோ. சிறந்த பூக்களை கொண்டு சோலைகளின் வண்டுகள் பெருமையுடையதாக விளங்க பூசத் திருநாளில் பெருமான் மகிழ்ச்சியோடு உறையும் இடம் இடைமருதே ஆகும். வன்புற்றில நாகம் அசைந்தழகாக என் பிற்பல மாலையும் பூண்டேறு தேறி பிரியாதவளோடு உடனாய் இன்பமுற்றிருந்தான் இடைமருதே தோ. புற்றின் வாழும் கொடிய பாம்பை அணிந்து எலும்பு மாலை அழகுற விளங்க காலை வாகனம் ஏறி அன்புடைய உமையோடு பெருமான் வீற்றிருக்கும் இடம் இடைமருதே ஆகும். தேக்கும் திமிழும் பலவும் சுமந்துந்தி போக்கிப் புறம் பூசல் அடிப்ப வருமால் ஆறும் குந்திரை காவேரி கோல கரைமேல் ஏற்க இருந்தான் இடைமருதோ. காவேரி ஆறு தேக்கு வேங்கை பலா போன்ற மரங்களை இழுத்து கொண்டு வந்து கரையின் இரு பக்கமும் சேர்க்கும். அது கரையில் எதிரொலிக்கும். அதனை கேட்டு அருள் புரியும் இடமானது ஈசன் இடமானது இடைமருதே ஆகும். பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப ஓவார் அடியாருள் குளிர்ந்தேத்த ஆவா அறக்கன்றை ஆற்றளித்த ஏவார் சிலையான் இறை மருதே தோம். மகளிர் அகிர்புகையோடு விளங்க அடியார்கள் ஓய்வில்லாமல் இறைவனை மனதில் இருத்தி போற்றிட இறைவன் ராவணன் ஆணவத்தை அழித்தவராக விளங்கும் இடைமருதே. முற்றாதோர் பால்மதி சூடு முதல்வன் நற்றாமரை ஆனோடு மால் நயந்தேத்த பொற்றொழியோம் தானும் பொலிந்தழகா என்றையே கின்ற இடைமருதோ. வெண்மதி சூடும் முதல்வன் நான்முகனும் திருமாலும் வாழ்த்தி வழிபட உமையோடு விளங்கும் இடம் இடைமருதே ஆகும். சிறு தேரரும் சில் சமணரும் புறம் கூற நெறியே பல பக்தர்கள் கை தொழுதேத்த
வெறியா வரு காவேரி கோலக்கரைமேல் எரியார் மழுவாளன் இடைமருது தோ. அறிவற்ற புத்தர் சமணர் அறநெறிக்கு எதிராக வருவதை விடுத்து அடியார்கள் வணங்கி நிற்கும் காவேரி கரையில் மழுப்படையோடு காட்சி தரும் ஈசனின் உறைவிடம் இடைமருதே. கண்ணார் கமல் காழியுள் நாண சம்பந்தன் எண்ணார் புகழ்ந்திட இடைமருதின் மேல் பன்னோடிசை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோர்கத்தில் வீற்றிருப்பாரே. கண்ணுக்கும் கருத்துக்கும் பொருத்தமாக விளங்கும் காழி பதிவாள் ஞான சம்பந்தன் பாடிய எம் தந்தையாகிய பெருமான் மீது பக்தி கொண்டு கருத்துள்ள இப்பதிகங்களை பாடுபவர்கள் தேவர்கள் உலகத்தில் வீற்றிருப்பார்கள். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.